வேங்கை வயல் போன்ற சம்பவம் நடந்த பிறகும் தோழமை சுற்றுலன்னு சொல்றீங்க. சோ கம்ப்ளீட் காம்ப்ரமைஸ் வந்துருச்சா? இதுக்கு எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ண ஒரே கட்சி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள். அதிமுக பண்ணது பிரதானமான எதிர்கட்சி அதிமுக அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகள் சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து, ஆணவ கொலைகளை எதிர்த்து எங்க போராட்டம் நடத்திருக்காங்க சார்? அவங்க வேற கட்சி, வேற கூட்டணி, வேற அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அடையாளமா வச்சிருக்கீங்க. எல்லாரும் பேசணும், நீங்களும் பேசணும். நீங்களே பேசுறீங்களான்னு கேக்குறேன். தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்குக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கு. ஓவராலா லா அண்ட் ஆர்டர் சிறப்பா இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை பார்த்த பிறகு உங்களால சொல்ல முடியுது. திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு பட்டியலின வாக்குகள் பெரியதுன்னு நினைக்கிறீங்களா? இது விஜயகாந்த் வந்தப்பவும் இருந்துச்சு, கமல்ஹாசன் வந்தப்பவும் இருந்துச்சு, விஜய் வந்தப்பவும் இருக்கு. எஸ்சி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மட்டும்தான் சினிமா மாயைக்குள்ள போய் விழுந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டு. இது அப்படி சொல்லல. நான் உங்களுடைய வாக்குகள் பிளவுதான் கேட்கிறேன். அப்படி வாய்ப்பே இல்ல. கரூர்ல இறந்த 41 பேர்ல 13 பேர் பட்டியலினத்தவர்கள். 2021 விட இவ்வளவு அதிகமான கூட்டணி கட்சிகள் எதுக்கு தேவைப்படுது? தோத்துருவோம், ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பயமா? விஜய் ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் வெளிப்படையா கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் செய்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம் அங்க போய் சேராம ஏன் திமுக கூட்டணி வரணும்? நான் போக மாட்டேன்னு யாருமே வரல. ஒருவேளை அப்படி இருக்கும். ஆதவ் அர்ஜுனாவை உங்களுடைய கட்சியில சேர்த்ததுக்கு நீங்க ரெக்ரெட் பண்றீங்களா? அவர் வந்ததில் மகிழ்ச்சி தான். அவர் விரைந்து வெளியேறி போனதையும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். நல்ல வேளை சீக்கிரமா போனீங்கன்னு மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கலாம். ரஜினிகாந்த் மிரட்டப்பட்டார், அதனால திமுக தான் மிரட்டுச்சு, அதனால பின்வாங்கினார், அதை ஏற்கிறீங்களா? இந்த கட்சிக்கு வேற ஏதாவது ஒரு சாயம் பூசுகிற முயற்சி நடந்தா நான் அந்த கட்சியை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொன்னார். இல்ல, அந்த நெருக்கடி தான் எங்க ஒரு திமுக தான் கேட்கிறாங்க. Elections 2026 Pandey's point of view, title sponsor the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. திரு திருமாவளவன் எந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கறதாக ஆரம்பிச்சாரோ, நீங்க பொது சமூகத்துக்கும் பேசியிருக்கீங்க, ஆனா எந்த சமூகத்துக்கும் உங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைச்சீங்களோ அவர்களுக்கு சரியான குரல் கொடுக்குறாரா? நீங்க சீட்ல காம்ப்ரமைஸ் பண்றீங்க, ஓட்ல காம்ப்ரமைஸ் பண்றீங்க, கொள்கையிலேயே காம்ப்ரமைஸ் பண்றீங்க, கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லி தான் முதல்ல ஆரம்பிச்சீங்க, அதுவும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்றீங்க. இன்னைக்கு வேங்கை வயல் போன்ற சம்பவம் நடந்த பிறகும் தோழமை சுற்றுலன்னு சொல்றீங்க. ஸோ கம்ப்ளீட் காம்ப்ரமைஸ் வந்துருச்சா? இது காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த 5 வருஷங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு, நீங்கள் ஊடகவியலாளர் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதிர்கட்சிகள் எடுக்க வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் விடுதலை சிறுத்தைகள் எடுத்துருக்கிறோம். குறிப்பாக சோஷியல் ஜஸ்டிஸ் சம்மந்தமான விஷயங்கள், போலீஸ் அட்ராசிட்டிஸ், பியூரோக்ராட்டுடைய அப்ரோச்சஸ், அப்புறம் சாதிய வன்கொடுமைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ண ஒரே கட்சி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள். அதிமுக பண்ணது, பாஜக பண்ணது. வேங்கவேலுக்கு இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வேங்கவேலுக்கு அதிமுக போராட்டம் நடந்துச்சான்னு கேட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், இப்ப பாங்க, இப்ப வேங்கவேலுக்கு விசிக போராட்டம் எத்தனை போராட்டம் நடத்திருக்கு? யாரும் ஒன்றும் பண்ணலன்றாங்க. நாங்குநேரியில சம்பவம் நடந்தது, டிசம்பர்ல நடந்ததுக்கு, மாணவருக்கு நடந்ததுக்கு, இப்ப சிவகங்கையில கஸ்டோடியல் டெத் நடந்ததுக்கு 26, 27 வேங்கவேல் பிரச்சனை பேசுவோம். வேங்கவேல் பிரச்சனை பேசுவோம். தமிழ்நாட்டில் நடந்த சாதிய வன்கொடுமைகள் எல்லாம் பட்டியலிட்டு நமக்கு இந்த இடம் பத்தாது, இந்த நேரம் பத்தாது. எந்த பிரச்சனையில பிரதானமான எதிர்கட்சி அதிமுக அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகள் சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து, ஆணவ கொலைகளை எதிர்த்து எங்க போராட்டம் நடத்திருக்காங்க? சார், அவங்க வேற கட்சி, வேற கூட்டணி, வேற அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அடையாளமா வச்சிருக்கீங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்களும் பேச வைக்கிறது தான் நாங்க இயக்கம் இருக்கிறோம். நாங்க வெறுமனே இது எங்க குறைக்கின்ற நாங்க கேட்கறதுக்காக இல்ல. எல்லாரும் பேசணும், நீங்களும் பேசணும். நீங்களும் பேசணுங்கிறதுக்காக தான் நான் பேசுறதன் மூலம் தான் கேட்கிறேன். நான் வேங்கவேல் பிரச்சனை நான் தான் 3வது நாளே ஆர்ப்பாட்டம் நடத்துறேன். வேங்கவேல் பிரச்சனை சம்பவம் நடந்த 3வது நாள், அடுத்த நாள் முதலமைச்சர் போய் பார்க்கிறேன். கேஸ் எப்படி முடிஞ்சது சார்? நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த நாள் போய் முதலமைச்சரை பார்க்கிறேன்.
இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு. நான் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறேன், நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து 3வது நாள் 31ஆம் தேதி எல்லாம் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நான் 5000 பேருக்கு மேலே திரட்டி அங்கே ஒரு பெரிய போராட்டம் புதுக்கோட்டையில் நடத்திருக்கிறேன். அதன் பிறகு 2 வீக்ஸ் திருப்பி வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடத்தணும். அதுல கடுமையா காவல்துறை கண்டிச்சோம். போராட்டம் நடத்தின பிறகுதான் நாங்கள் போராட்டம் நடத்தின பிறகுதான் சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க. சிபிசிஐடியிலேருந்து எல்லாரும் சயின்டிஃபிக்காக நாங்கள் வந்து ஆய்வு பண்ணிட்டோம், அனாலிசிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு வேறு யாரும் குற்றவாளிகள் தென்படலை. இந்த தம்பி இது மாதிரி நடந்துக்கிட்டதுனால இவங்களுடைய செல்ஃபோன் மற்ற எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணி நான் உடன்படலை, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன். அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், அது கோர்ட்டு போகணுன்னு இருக்கிறோம், வாஷ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். போலீஸ் சொன்ன ரிப்போர்ட் நான் சொல்றது போலீஸ் தலைமைச் செயலாளர் கூப்பிட்டு என்ற விளக்கம் சொன்னார். இன்டெலிஜென்ஸ் ஐஜி அவர் கூப்பிட்டு என்ற விளக்கம் சொன்னார். இதுக்காக மெனக்கிட்டு வந்து டெல்லியில் திமுகவுடைய எம்பி, ராஜ்யசபா எம்பி அந்த பேப்பரோடு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட விளக்கம் சொன்னார். இதெல்லாம் வேங்கவேல் சம்பந்தமாக இவ்வளவு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸில் எதுவுமே நமக்கு வந்து ஆதாரங்கள் கிடைக்கல. இவங்க பேசுனது வச்சு பார்த்தா இதுக்குள்ளே தான் ஏதோ சம்திங் நடந்திருக்குங்கிற மாதிரி தெரியுது. வேறு வழி இல்லை. நாங்கள் நீதிபதிக்கு ஒரு சீலிட்ட கவரில் உண்மையை சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். வேங்கவேல் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பட்டியலின சமூகத்துக்கு எதிராக நெக்லிஜென்ஸா இல்ல, அதுக்காக சொல்றேன். புரிஞ்சுக்கிறேன். நீ அது உண்மையிலே வெச்சுமா குற்றவாளி தான். நமக்கு அதெல்லாம் எந்த சமூகம் பார்க்க வேண்டியது, குற்றம் செஞ்சவங்க அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே நாங்க நேரில் ஆரம்பிச்சு இப்ப சிவகங்கையில வந்து ஒரு இளைஞர் வந்து கஸ்டோடியல் இடத்துல இறந்த வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு மட்டுமே எதிராக அவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதற்கு முன்னாடி நடந்திருக்கு நம்ம மறக்கல. திமுக ஆட்சி வந்த பிறகு நடக்க நம்ம ஒத்துக்க முடியாது. முன்னாடி ஆனா நீங்கள் பங்களித்திருக்கக்கூடிய இடத்துல சிறுபா பட்டியலின மக்களுக்கு எதிராக இப்படி நடக்கு அப்படின்னா அது எங்க ஒரு கொந்தளிப்பு வேணும்ல, ஒரு தடை வேணும்ல, நீங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கரா இருக்க வேண்டாமா? அது நடந்துகிட்டே இருக்கு. அண்ணன் ட்வீட் போட்டுட்டே இருக்காரு. அது என்ன பிரயோஜனம்? நாங்க இருக்கிறதுனால தான் அது குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற அளவுகளில் குறைஞ்சிருக்கு. நாங்கள் எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கிறோம். பிரச்சனை என்னை கூப்பிட்டு ஒரு முறை நான் வந்து நெல்லையில் வந்து அங்கே தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட படுகொலைகளை கண்டித்து முதல்ல ஆர்ப்பாட்டம், அந்த சைலன்ஸை எதிர்த்து ஒரு அதை பிரேக் பண்ணது நாங்கள் தான். அங்கே யாருமே பேசலை, எதிர்கட்சிகள் பேசலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த இல்லை. நான் சொல்கிறேன், இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போராட்டத்தில் நான் வந்து கடுமையாக வந்து பியூரோக்ராட்ஸையும் போலீஸையும் அவங்க வந்து அரசாங்கம் என்ன சொன்னாலும், அதாவது ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாலும் போலீஸ் தன்னுடைய அவங்களுடைய பின்னணியிலிருந்து தான், அவங்க சமூக பின்னணி அந்த மாதிரி மத பின்னணியிலிருந்து தான் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணேன், கடுமையாக பேசினேன். அப்போ முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக்கில் பேசுகிறீங்க, அதை எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம்னு சொல்லி வருத்தப்பட்டார். என்னை கூப்பிட்டு பேசினார். நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், நீங்கள் தோழமே இந்த விஷயங்களை என்கிட்ட சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் பப்ளிக்கில் இந்த அளவுக்கு கடுமையாக பேசுகிறீங்கன்னு சொல்லி கூட வருத்தப்பட்டார். அந்த அளவுக்கு நாங்கள் இதில் வந்து எதுலையுமே வந்து அவங்களோட இந்த விஷயங்களை வந்து ஈல்டாகலை, அவங்களுக்கு வந்து நாங்கள் இசைந்து கொடுக்கல. அப்போ எங்களுடைய பிரச்சனைகளில் நாங்கள் சரியாக இருந்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். நாங்கள் சொல்லி மக்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நீங்கள் கூட இருக்கனால குறைஞ்சிருக்கு. கட்டாயமாக அப்படி தான் நான் சொல்லுவேன். அது எந்தவித மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டு நீங்கள் ஒப்பீட்டளவில் வந்து பதிவான எண்ணிக்கை வந்து உயர்ந்துட்டு இருக்கிறோம். கடந்த காலங்களில் வந்து அதிக வழக்குகள் பதிவானதில்லை. அது விழிப்புணர்ச்சினால சொல்லுவீங்க, அது எக்ஸ்போஸ் ஆனது. இது அது விழிப்புணர்ச்சினால அப்படின்னு சொல்லிடுவீங்க. இல்லை, போலீஸ் வந்து அப்போல்லாம் வந்து நம்ம புகார் கொடுத்தாலே கேஸ் போட மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கே நாங்கள் போராட வேண்டியிருக்கோம், அதுக்கே நாங்கள் லத்தி சார்ஜ் வாங்க வேண்டியிருக்கோம், மறியல் பண்ண வேண்டியிருக்கு. நீ எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி 15 நாள் 20 நாள் போராட வேண்டியிருக்கோம், அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. அப்போ எஃப்ஐஆர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் எமர்ஜ் ஆகி வந்த பிறகு இந்த மாதிரியான போராட்டங்கள் அங்கங்கே தன்னியல்பாக வெடித்த உடனே அங்கங்கே உடனே எஃப்ஐஆர் போடுறான். அப்போ தான் ஆஃப் பண்ண முடியும்னு கைது பண்ணுறாங்களோ இல்லையோ உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பிசிஆரை நடைமுறைப்படுத்தக்கூடாது. இது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே இருக்குது. கோவையில் ஒரு தலைவர் இருந்தார், கோவை செழின்னு. அவர் வந்து ஒரு மூமெண்ட்டே எடுத்தார், ஆன்டி பிசிஆர் மூமெண்ட்டுன்னு. பிசிஆர் கேஸே போடக்கூடாது. அதுக்கு பிறகுதான் மருத்துவர் ராமதாஸ் போன்றவங்களாம் அதுக்குள்ளே போய் ஐக்கியமானாங்க. அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பெரிய இயக்கமாக மாற்றினார். இந்த SC/ST ஆக்ட் வந்த பிறகு இந்த ஆக்டை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்கள் எஃப்ஐஆர் போட வைக்கிறதே பெரிய வேலையாக, எஃப்ஐஆர் போட வைக்கிறதே பெரிய பார்க்குறேன். தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கு. சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து SC/ST மக்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை மட்டுமே வைத்து ஒரு வரையறைக்கு வந்துட முடியாது. சட்டம் ஒழுங்கு ஓவராலாக லா அண்ட் ஆர்டர் சிறப்பாக இருக்குது. அதில் வந்து நம்ம ஒன்றும் பெரிய அண்ணா பல்கலைக்கழகம், இது வந்து கோயம்பேடு, அதாவது ஏர்போர்ட், மதுரை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு,
சம்பவங்கள் அந்த வன்முறைகள் நடக்குதுன்னா தொடர்ந்து காவல்துறை வந்து பந்தோபஸ்து போடணும், எப்போவுமே வந்து ஃபயரிங் ஆர்டர் கொடுக்குற அளவுக்கான சூழல் இருக்கணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே. எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு, நிறைய இடங்களில் ஃபயரிங் நடந்துச்சு. கலைஞர் ஆட்சி காலத்திலே ஒரு காலத்தில் இருந்துச்சு. தென் மாவட்டம் முழுக்க 3 மாதம் 4 மாதம்லாம் வந்து வன்முறைகள் நடந்துருக்குது. அந்த மாதிரி மண்டைக்காடு கலவரம், அந்த மாதிரி வந்து மீனாட்சிபுரம் மதமாற்றம், அதன் மூலம் ஏற்படக்கூடிய பதற்றம், சமூக பதற்றம், ஒட்டுமொத்த மாநிலமே பதற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு பாதிப்பு இருந்துச்சு. இது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற வன்முறை சம்பவங்கள். நாம் இதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்க முடியும், அதை கட்டுக்குள்ளே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு சமூக பதற்றங்கள் இருந்த காலம் உண்டு. இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சமூக பதற்றம் கலைஞர் காலத்தில் இருந்த மாதிரி கூட கிடையாது. இப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்ப நாங்கள் மதுரையில் திமுக அரசை எதிர்த்தே பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். இங்கே வந்து துப்பாக்கி சூடு நடத்தல, ஆனால் என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு, கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு இருக்கு, ஆனால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு. இதெல்லாமே வந்து எல்லா மாநிலங்களிலும் நடக்கிற விஷயம் தான். என்கவுண்டருங்கிறது வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை பார்த்த பிறகு உங்களால் சொல்ல முடியுது. இது வந்து நீங்க அதோட ஒப்பிடுறது சரியில்லை. அது நாம ஆம்ஸ்ட்ராங் நியாயப்படுத்துறோமா? அவர் வீட்டு வாசல்ல இருந்து நடக்குது. நான் சொல்றேன், எங்கேயோ காட்டுக்குள்ள நடந்தா கூட இந்த மாதிரி சம்பவங்கள், குற்றச்சம்பவங்கள் நடக்குது. ஆனா சட்ட ஒழுங்கு மாநில அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்கள் நடந்த மாதிரி இப்போ இல்லைன்ற அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, எம்ஜிஆர் காலத்திலே, ஜெயலலிதா காலத்திலே, கலைஞர் காலத்திலே வந்து துப்பாக்கி சூடு அங்கே நடந்துச்சு. இப்போ இது ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்துச்சு, ஃபயரிங் நடந்துச்சு. அது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த 5 வருஷம் இது நடந்திருக்கா? இந்த மாதிரியான படுகொலைகள், தனிநபர் மீது பாதுகாப்பு இல்லை, வன்கொடுமைகள் இது நடந்திருக்குங்கிறத நான் ஏற்கனவே அட்மிட் பண்றேன். விஜய் அவர்கள் வந்த பிறகு பட்டியலின வாக்குகள் பெரியதுன்னு நினைக்கிறீங்களா? பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், கிராமப்புற இளைஞர்கள், ஈவன் படித்தவர்கள் கூட திரு விஜய் பக்கம் போயிட்டு, இது வந்து ஒரு கற்பனை. இது அதாவது அவர் ஒரு சினிமா நடிகர், ஒரு பாப்புலர் ஹீரோ, அவருக்குன்னு ஒரு அவர் மேல ஒரு கிரேஸ் இருக்கு. இது விஜயகாந்த் வந்தப்பவும் இருந்துச்சு, கமல்ஹாசன் வந்தப்பவும் இருந்துச்சு. அவர் போன இடங்கள்லயும் அது மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. இப்ப விஜய் வந்தப்பவும் இருக்கு. நான் வெறும் கூட்டமா பார்க்கல, ஒரு சமூகம் ஒரு பின்னாடி. அதுதான் சொல்றேன். இப்ப அது வந்து என்னன்னா, எஸ்சி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மட்டும்தான் சினிமா மாயைக்குள்ள போய் விழுந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இது அப்படி கிடையாது. சொல்லல, நான் உங்களுடைய வாக்குகள் பிளவுதான் கேட்கிறேன். அப்படி வாய்ப்பே இல்லை. கரூர்ல இறந்த 41 பேர்ல 13 பேர் பட்டியலினத்தவர்கள். கரெக்ட். அதை வச்சு மட்டும் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இப்ப மற்றவங்களும் இறந்துருக்காங்க. 43 பேர்ல 13 பேர் மற்ற சமூகம் இல்லாம சேர்ந்து நீங்க எஸ்சி ஓபிசி எடுத்துட்டா கூட ஓபிசி இப்ப அதிகமாகுது. இல்ல, ஆமா, அதெல்லாம் அது நிறைய 13 பேர், 41 பேர்ல 13 பேர் தான் எஸ்சி, மிச்சம் பூரா ஓபிசி தானே. அப்படி வட மாவட்டங்கள்ல இந்த மாதிரி அதை நம்ம அளவீடு செய்யறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் அல்லது ஜென்சி கிட்ஸ், அவங்க மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்கு. எல்லா செக்ஷன்லையும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது நம்ம யாரும் மறுக்க முடியாது. அது ஒவ்வொரு தலைமை வர்ற நேரங்களையும் எஸ்சி ஓட்டு பிளவுபடுதுன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. அங்க ஒரு 4 பேர் போவாங்க, எல்லா சமூகத்திலும் போற மாதிரி. எஸ்சி மக்கள் மட்டும்தான் அதிகமா போறாங்க அப்படிங்கிற பார்வையே தப்புன்ற நான். அப்படி எல்லா சமூகத்திலும் போறாங்க. நாங்க கிராமத்துக்கு போறோம், தினம் கிரவுண்ட்ல நிக்கிறோம். நான் வந்து ஒரு 4 சுவருக்குள்ள இருந்துகிட்டு அரசியல் பண்ணல, நாள்தோறும் மக்களை சந்திக்கிறோம். அந்த மாதிரி எந்த இம்பாக்ட் எனக்கு தெரியல. மைனாரிட்டி ஓட்டை முதல் முறையாக திரு விஜய் பிரிக்கிறாரா? கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு வந்து முதல் முறையாக பிரிக்கிறார். இது எலெக்ஷன் பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஆனா இதுவும் ஒரு கற்பனையா தான் பேசப்படுகிறது. இவர் வந்து கிறிஸ்டியன், அதனால கிறிஸ்டியன் முழுக்க அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு டார்கெட் என்னன்னா, மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து டிஎம்கே அலையன்ஸுக்கு முழுமையாக போயிடக்கூடாது, அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு விஜய் பயன்படுவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நம்ம மறுக்கலை. அது நிகழுமானா அது நிகழவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து கூடுதலாக பொலிட்டிசைஸ் ஆகியிருக்காங்க, நிறைய இயக்கங்கள் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தலைமைகள் இருக்குது. ஆனால் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து கிறிஸ்துவ அமைப்புகளில் பெருசாக இல்லை. அப்படி அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியல. அப்போ அந்த கிறிஸ்டியானிட்டி ஓட்டில் எந்த அளவுக்கு அவருக்கு ஷேர் ஆகும், அவர் எவ்வளவு ஸ்பிளிட் பண்ணுவார் அப்படிங்கிறது எலெக்ஷன் பிறகு தான் தெரிய வரும். ஓகே, நம்ம வந்து திரு ஆதவ் அர்ஜுனாவை வந்து
திரு ஆதவ் அர்ஜுனாவை உங்களுடைய கட்சியில சேர்த்ததுக்கு நீங்க ரெக்ரெட் பண்றீங்களா? உங்களுடைய கட்சியிலேயே துணை பொதுச்செயலாளர் பல பேர் வந்து கட்சியில இருந்த போதே கடுமையான குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அவர் ஜாடமாடியா விடுதலை சிறுத்தையிலே விமர்சனம் பண்றாரு, நீங்க வந்து ஒரு சமரசம் ஆயிட்டீங்க மாதிரி விமர்சனம் பண்றாரு. இன்னைக்கு ஒரு ஆஃப்டர் ஆல் திஸ் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா சேர்த்திருக்க கூடாது. ஏன்னா திமுக இருந்தாரு, தாவேக்கா போயிட்டாரு, இடையில ஒரு வருஷம் உங்களோட இருந்தார், ஒரு 2 வருஷம் அதிகபட்சமா நீங்க சொல்லலாம் நட்பா, ஒரு வருஷம் கட்சிக்குள்ள ஒரு வருஷம். உடனே நீங்க வந்து முக்கியமான பொறுப்புலாம் கொடுத்தீங்க. நீங்க ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை சேர்த்துக்கு ரெக்ரெட் பண்றீங்களா? இல்லை, நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. அவர் வந்ததில் மகிழ்ச்சி தான். அவர் விரைந்து வெளியேறி போனதுலேயும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அதுலேயும் எனக்கு எந்த நல்ல வேலை சீக்கிரமா போனீங்கன்னு மகிழ்ச்சி தெரிவிச்சிங்களா? இல்லை, அவருடைய சுதந்திரம் அது. அவர் இங்கே இருக்க விரும்பினா உங்களுடைய தம்பிகளே எதிர்த்தாங்கல்ல, உங்களுடைய தம்பிகளே அவரை எதிர்த்தாங்கல்ல. ஆமாம், அவருடைய தோழர்கள் அது விமர்சனம் வச்சாங்க, அவருடைய பேச்சை கண்டிச்சு விமர்சனம் வச்சாங்க. ஆனா நீங்க ரொம்ப அவருக்கா இறங்கி போனீங்களா? அவரை ஏன் நாங்க சஸ்பெண்ட் பண்ண வேண்டிச்சுன்னு விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இல்ல அவர் அதை மாத்திக்கிட்டாருன்னா திரும்ப சேர்க்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது ரொம்ப நீங்க வந்து அவர்கிட்ட இல்ல நான் வந்து அவர் உள்ளபடியே நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு யூத், நல்ல ஒரு யங்கர் எனர்ஜெட்டிக் பொலிட்டிஷியன். அவர் டிஎம்கேல அந்த எலக்டோரல் அனாலிசிஸ் அந்த பிரசாந்த் கிஷோர் அமைப்போட சேர்ந்து வேலை செஞ்சார். அந்த அடிப்படையில் அறிமுகம். போன 2021 தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் இந்த நெகோசியேஷனில் பயன்படுத்தும் போது அவர் இருந்தார். அந்த இதில் முக்கியமான ரோலில் அவர் இருந்தார். அங்கே என்ன முரண்பாடு ஏற்பட்டதுன்னு தெரியாது. பட் முரண்பாடு எதுவும் இல்லை. நான் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து செயல்படணும்னா அது உங்கள் தலைமையிலான கட்சியில் தான் நான் செயல்பட முடியும், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் இந்த கட்சியில் சேர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் இந்த ஒர்க் அவுட்டை கொடுத்துருந்தோம், ஒரு மாநாடு நடத்துறது சம்மந்தமான ஒரு ஒர்க்கு. அந்த விருதுகள் வழங்குகிற விழாவை ஒருங்கிணைக்கிற வேலை. அப்போது அந்த மாநாட்டில் வந்து அவர் வந்து நான் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யாரும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. அவர் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ முதல் உறுப்பினராக நானே பதிவாகிறேன் அப்படின்னு அவர் பதிவாகி கட்சியில் சேர்ந்தார். அப்போ மொத்த அரங்கமும் வரவேற்று கைத்தட்டி வரவேற்று மகிழ்ச்சி அடைஞ்சது. அதன் பிறகு அவருடைய அரசியல் மற்றும் அவருடைய அணுகுமுறைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நலன்களை சார்ந்ததாக இருக்கிறது என்றாலும் கூட கூட்டணியின் நலன்களுக்கு எதிராக இருந்தது. இப்போ கூட்டணியின் நலன்களும் முக்கியமானது தான். விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியில் கூட்டணியின் நலன்களும் முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கிறோம், நம்ம தனித்து இயங்கலை. அப்போது அவருடைய பேச்சு, அவருடைய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கூட்டணிக்கு உரசலை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்ததுனால நாம் அவரை வான் பண்ணோம். அவர் அதை மீறி பேசினாரு. காம்ப்ரமைஸ் பண்ணி தான் டிஎம்கேல இருக்கீங்கங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு. நீங்களே ஒரு காம்ப்ரமைஸ், அது அவருடைய பார்வை. அது எனக்கு தெரியும். நான் எப்படி இருக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிறேன், நான் எவ்வளவு ஸ்டபனாக இருக்கிறேன், நான் எவ்வளவு உறுதிப்பாட்டோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது என் மனசுக்கு தெரியும், என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். திரு ரஜினிகாந்த் பற்றி அவர் விமர்சனம் வைக்கிறாரு. அப்போ அவர் டிஎம்கேக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்பட்ட போது ரஜினிகாந்த் மிரட்டப்பட்டார், அதனால திமுக தான் மிரட்டுச்சு, அதனால பின்வாங்கினார். அதை ஏற்கிறீங்களா? நான் உடனே மறுத்தேன். முதல்ல அதை எதிர்த்து மறுத்து கருத்து சொன்னது நான் தான். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்மளை மாதிரி சராசரியான ஒரு மனிதராக நான் பார்க்கல. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு நடிகர் அப்படின்னு மட்டும் அவரை பார்த்துட்டு போக முடியாது. அவரோட நான் இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணியிருக்கிறேன். அவர் கட்சி தொடங்கினப்போ நாங்கள் போய் நானும் ரவிக்குமாரும் அவரை சந்தித்து வாழ்த்து சொன்னோம். இப்போ 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அவரோட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவருக்கு ஆன்மீகத்தில் வந்து அதீதமான நம்பிக்கை இருக்குது. சுவாமி ராமதாசர் பற்றி எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு, இது அவசியம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த இமயமலை பயணம், பாபா அவர்கிட்ட பேசின விஷயங்கள், பாபா படம் எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து அந்த பாபா சொன்ன வழிகாட்டுதல் தான் காரணம், இந்த அளவுக்குலாம் பேசினார். தேர்தல் அரசியல் வரும்போது எனக்கு வந்து எங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிற அடிப்படையில் மட்டும்தான் நான் அரசியல் கட்சி தொடங்கணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கு மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு. அதுக்கு பிறகு அவரை சுற்றி வந்த சில அரசியல் சூழல், அதாவது அவருக்கு ஒருத்தர் அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தரை போட்டாங்க. அப்புறம் அவரை சுற்றி நிறைய அவருக்கு விருப்பமில்லாத சில தொடர்புகள் உருவாச்சு. இதை எங்கள்கிட்ட அவர் மனம் திறந்து பேசினார். அப்போது கட்சி நான் தொடங்கினா அது மதசார்பற்ற சாதி சார்பற்ற ஒரு கட்சியாக இருக்கும்னா தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இந்த கட்சிக்கு வேறு ஏதாவது ஒரு சாயம் பூசுகிற முயற்சி நடந்தால் நான் அந்த கட்சியை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொன்னார். அப்படி தான் அவர் எங்கள்கிட்ட சொன்னார். அது எதனால சொன்னார், ஏன் சொன்னார் நமக்கு தெரியாது.
அதன் பிறகு அவர் கட்சி நான் தொடங்கலைன்னு அறிவிச்சிட்டார். அப்போ அவருக்கு வந்து சுயநினைவோட தொலைநோக்கு பார்வையோட ரசிகர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கட்சி தொடங்கிய அவர் தன்னுடைய கொள்கை அல்லது கோட்பாடுகளுக்கு முரண்பட்ட உறவுகள், ஒரு நெருக்கடி உறவுகளால், அந்த உறவுகளால் அந்த நெருக்கடி தான் எங்க இருந்து திமுக தான் கேக்குறாங்க. இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. இல்ல அதுதான் மதவாத சக்திகள் பாஜக நெருக்கடி கொடுத்துருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்லல. ஆதவர்ஜுனா சொல்றாரு. நான் சொல்லல. அவர் சொல்லல. ஆதவர்ஜுனா சொல்றாரு திமுக நெருக்கடி கொடுத்ததுனால அவர் வரலன்னு. திருமாவளவன் சொல்றாரு பிஜேபி நெருக்கடி கொடுத்ததுனால வரல. திமுக நெருக்கடி கொடுக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு? அதாவது பிஜேபி நெருக்கடி கொடுக்க என்ன தேவை இருக்கு? இல்ல பிஜேபி நெருக்கடி கொடுக்காது. பிஜேபி அவரை அரவணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அவர் மாதிரியான ஆட்கள் வேணும்னு எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க ஆட்களை தேர்வு பண்ணுற ஒரு அரசியல் உத்தி அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு பாப்புலர் ஹீரோ, பாப்புலர் லீடர், அது சோஷியல் ஆர்கனைசேஷனுடைய லீடர்ஸ், அந்த மாதிரி அவங்க எல்லாரையும் அவங்க தேர்வு பண்ணி எடுக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிறாங்க, அல்லது கட்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு நட்புறவை வந்து அவங்க வளர்த்துக்கிறாங்க. அது அவங்களுடைய அரசியல் உத்திகள். அப்போது ரஜினிகாந்த் வந்து ஒரு பாப்புலர் ஹீரோங்கிறதுனால அவர் ஒரு கட்சி தொடங்கினா அவரோட சேர்ந்து செயல்பண்ணுங்கிற விருப்பத்தை அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். பிஜேபி பயந்து வரலாம். நான் அது யூகம் என்றேன். அது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லலை. லாஸ்ட் क्वेश्चन. திமுக 5 ஆண்டு ஆட்சிகளை நிறைவு செய்திருக்கிறது. 1000 ரூபாய் திட்டம் உட்பட, பெண்களுக்கான பேருந்து உட்பட பல விஷயங்கள்ல நிறைய ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகும் 2021 விட இவ்வளவு அதிகமான கூட்டணி கட்சிகள் எதுக்கு தேவைப்படுது? தோத்துருவோம், ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பயமா? அதை இப்படி திருப்பி கேட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ புதுசாக விஜய் ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கிறாரு. அவர் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் செய்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம் அங்கே போய் சேராமல் ஏன் திமுக கூட்டணி வரணும்? இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு புதுசு, நான் கரப்ட், க்ளீன் சிட், அவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் லீடர்ஷிப், மைனாரிட்டி சாஃப்ட் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. அப்போ எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு அவர்கிட்ட தானே போய் சேர்ந்துருக்கணும். கூட்டணி ஆட்சிக்கு நான் தயார் போக மாட்டேன்னு யாருமே வரல. ஒருவேளை அப்படி இருக்கலாம். நான் வந்து பின்னாடி ஒரு அணியிலே இருந்தேன். அணியில இல்லாதவங்களை நான் சொல்றேன். இப்போ கூட்டணியிலே இல்லாத பல கட்சிகள், இப்போ 9 கட்சிகள் வந்து, ஏன் இப்போ தேமுதிகவை வச்சுங்க, தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தது. இப்போ அவங்க வந்து அங்கே போயிருக்கலாம், இங்கே வந்திருக்கிறாங்க. அல்லது அவங்க வந்து விஜயோட போயிருக்கலாம், பட் இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போது விஜய் இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிக்கு தயார், அதிகார பகிர்வுக்கு தயார் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட ஒரே ஒரு கட்சி கூட இன்றைக்கி அவரோட போய் சேரலை. ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் திமுகவோடு வந்து சேர்றாங்கன்னா, இப்போ திமுகவுக்கு வந்து திமுக பலவீனமாக இருந்தால் அவங்க யாரும் வரப்போகிறதில்ல. இந்த திமுக கூட்டணி பலவீனமாக இருந்தால் யாரும் வரப்போகிறதில்ல. திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுங்கிற நம்பிக்கையில் தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ பலமாக இருக்கும்போது இவங்க பல கட்சிகளை சேர்க்கணுங்கிற தேவை எதுவும் இல்லை. வந்து சேர்றாங்க, சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்து, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற நன்றி. Elections 2026, Pandey's point of view, title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி.